ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் வெண்பூசணிக்காயை வச்சு ஒரு அல்வா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ வெண்பூசணி எடுத்திருக்கேன். அதனால் தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக துருவி எடுக்க போகிறோம். நம்ம பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம துருவினதை நல்லா புழிஞ்சு தண்ணி வேறையாக சக்கை வேறையாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி தேவைப்படும், கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ அடுப்பில் பேனை வச்சு ஒரு 30 ml அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் அதுலேயே முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வெண்பூசணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வெந்ததும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெண்பூசணி தண்ணியில் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா வேக விடணும். நல்லா தண்ணியெலாம் வற்றி வரணும். இதில் நம்ம இப்போ ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். பதம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவையான அளவு தாங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அது மாதிரி இப்போ நாம் ஒரு 20 கிராம் அளவு நெய்யை இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.